பார்த்திபன் மிகவும் சுருக்கமாக ஒரே பக்கத்தில் எழுதியிருந்தான். உன்னிடமிருந்து பதில் இல்லை. கோபமா? பதில் எழுத நேரம் இல்லாது நிறைய வேலையா? எதுவானால் என்ன, இன்னும் 7 நாட்கள் பொறுத்துக்கொள். நான் நேரிடையே வந்து விசாரிப்பு செய்கிறேன். ஆமாம், பம்பாயிலிருந்து உனக்கு நான் என்ன வாங்கி வர வேண்டும் என்பதை பற்றி கூடவா தெரிவிக்க மனமில்லை? உனக்கு என்னவெல்லாம் பிடிக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆதலால் தேவைப்பட்டதை நானே வாங்கி வர வேண்டும் என்று பவுனமாய் இருக்கிறாய் போலிருக்கு. வெகு தொலைவில் இருப்பதாலோ என்னவோ நாள் முழுவதும் உன் நினைப்புத்தான் நெஞ்சை சதா வருடி கொண்டிருக்கிறது. அங்கே நிலைமை எப்படி? கெஞ்சி கொஞ்சி குழைந்து அன்பொழுக எழுதியிருந்த கடிதத்தை படித்து ஆத்திரத்தில் கொதித்து போனால் பார்த்திபன் தன் மனைவியை மிகவும் நேசிக்கிறான் என்கிற உண்மையை ஏற்க முடியாததில் ஏற்பட்ட ஆத்திரம். அவன் வருவதற்குள் செயல்படாவிடில் தோல்வியும் அவமானமும் வந்து சேரும் என்கிற திகில். பெருமூச்சுடன் பகவதி குமைந்தாள். பின்னால் காலடி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள் சாம்பவி. இடுப்பிலே கைகளை ஊன்றிக்கொண்டு பகவதி வாயிற்படி அருகே நின்று கொண்டிருந்தாள். வெறும் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சி வச்சா பத்தாது. இட்லிக்கு வாய்க்கு ருசியா கொஞ்சம் புளி வெங்காயம் செய்து வச்சிரு. மாயா அப்பத்தான் பிரியமா சாப்பிடுவா. இன்னைக்கு சீக்கிரமா எங்களுக்கு காஃபி பலகாரம் கொடுத்துரு. எனக்கு கால வேலையில பசி தாங்க முடியறதில்ல. கடுமையான குரலில் உத்தரவிட்டால், இந்தாங்க அம்மா, இப்படி வந்து என்னை அதிகாரம் செய்ய நான் உங்க வேலைக்காரி இல்லை. இங்கே கிடைச்சதை சாப்பிட்டு இருக்க தெரியாட்டி உடனே ஊருக்கு புறப்படலாமே. உங்களை யாரும் கட்டாயப்படுத்தி இங்கே இருக்க சொல்லலை என்று படபடவென்ற வார்த்தைகளை கொட்டிவிட சாம்பவிக்கு அதிக நேரம் பிடிக்காது. அப்படி செய்தால் அந்த வீட்டில் ஒரு பூகம்பமே எழும்பிவிடுமே. மாமியார் மரகதத்தை உசுப்பிவிட்டு அவளுக்கு மறுபடியும் இரத்த கொதிப்பு அதிகமாகி மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு விட்டால், அப்படி அடுத்தபடி தொடர்ந்து ஏற்பட்டால் உடம்பு தாங்காதுன்னு டாக்டர் பல தடவை எச்சரித்திருக்கிறாரே. பார்த்திபன் ஊரில் இல்லாத சமயம் ஏதாவது தாறுமாறாக ஏற்பட்டால் தாயை பத்திரமாக கவனித்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கையுடன் சென்ற அவருக்கு அவள் துரோகம் இழைத்து விட்டது போல் ஆகிவிடுமே. வார்த்தைகளை வாரி வீசுவது சுலபம். வாயை மூடிக்கொண்டு பொறுமையாக இருப்பது கடினம்தான். அவளது கணவனுக்காக அவள் இப்போது கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அப்படியே செய்கிறேன் அம்மா, சாம்பவி முறுவலித்தாள். இந்த பதிலை பகவதி எதிர்பார்க்கவில்லை. ஒரு மும்முரமான சண்டைக்கு அடிக்கல் நாட்டத்தான் அங்கே வந்தாள். சுலபமாக அந்த சிறு பெண் வெற்றியடைந்து விட்டதை கண்டு திகைத்து போனால், அவள் சீக்கிரம் செயல்படாவிடில் காரியம் கெட்டுவிடும் போலிருக்கிறதே. அவசரமாக அங்கிருந்து அகன்றாள். அன்று மாலை வாயிற்கதவு லேசாக தட்டப்படும் ஓசையை கேட்டு சாம்பவி ஓடிச் சென்று திறந்தாள். மீண்டும் அந்த ஜோசியர் வெற்றிலையை குதப்பி சிவந்த வாயுடன் முகத்திலே வெற்றி புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தார். கடந்த முறையை விட அவரது தோற்றத்தில் அபிவிருத்தி காணப்பட்டது. தும்பைப்பூ போன்று வெளியேறென்று சலவையிலிருந்து எடுத்து அணிந்த வேட்டியும் சட்டையுமாக தெரிந்தார். கையில் தொங்கிய துணிப்பைக்கு பதில் ரெக்ஸின் மூடிய மடக்குப்பை ஒன்றை கையிடுக்கில் கம்பீரமாக அடக்கிக் கொண்டிருந்தார். நெற்றியில் பட்டையாக அணிந்து கொண்டிருந்த விபூதி, நடுவிலே குங்குமப்பொட்டு, பித்தான் பொருத்தப்படாத சட்டையின் கழுத்துப்பகுதி இடையே தெரிந்த தங்கமணி சேர்த்து கட்டப்பட்ட ருத்ராட்ச மாலையும் அவரது தகுதிகளை மிகைப்படுத்தின. பெரிய அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். அவளது உத்தரவுக்கு காத்திராமல் அவளை தாண்டி கொண்டு உள்ளே நுழைந்தார். சாம்பவி எதுவும் கேட்கும் முன் தன் சொந்த வீட்டிற்குள் செல்லும் உரிமையுடன் மரகதத்தின் அறைக்குள் புகுந்து விட்டார். தயாராக அறைக்குள் முன்னதாகவே காத்து கொண்டிருந்த பகவதி சாம்பவி அறையை நெருங்கும் முன் சட்டென்று தாளிட்டு விட்டாள். வேலைக்காரி பொன்னி உள்பட அவர்கள் எல்லோரும் ஒரு பக்கம். ஆதரவாக வார்த்தை சொல்லி உற்சாகமூட்டும் தந்தைக்கு ஒப்பான தங்கவேலுவோ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் அவரது உதவியாலோ இல்லாத நிலை. தோட்டக்காரரை உதவிக்கு அழைத்தால்தான் உண்டு. ஆனால் பாவம், அவர் ரொம்ப பயந்த சுபாவம் உடையவர். காத்தாயி தன் வீட்டுக்கு போய்விட்டிருந்தாள். இந்த சமயம் இவர்கள் அந்த அறைக்குள் கூடி என்ன சதி செய்கிறார்கள்? அடுத்த வீட்டுக்காரரை சட்டென்று உதவிக்கு கூப்பிட முடியாதபடி பெரிய தோட்டத்தின் நடுவே பொதிந்து கொண்டிருக்கும் வீடு அது. மேலும் அவள் மருமகளாக அந்த வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்த நாளிலிருந்து அக்கம் பக்கத்தாரின் நட்பை தேடி வீட்டை விட்டு போனதில்லையே. பின்பக்கத்து தோட்டத்தின் கதவை திறந்து கொண்டு வாய்க்கால் கரை ஓரமாக ஓடி பெரியம்மா அலமேலு வீட்டிற்கு சென்று விஷயம் முழுவதையும் சொல்லி ஆலோசனையும் உதவியும் கேட்டால், பார்த்திபன் ஊர் திரும்பியதும் அதை பெரிய தவறாக சுட்டிக்காட்டி மாமியார் முரண்டு பிடித்தாள். என்ன செய்வது? இப்போது என்ன செய்வது? தோட்டத்து மூலையில் தன் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கும் தோட்டக்காரரிடம் அவசரமாக ஒரு கடிதம் எழுதி டாக்டர் வைத்தியலிங்கத்தை வரவழைத்தாள். மந்திரம் மாயம் என்று எல்லோரும் கூடி மரகதம்மாளுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுத்திவிட்டாள்.
அறைக்குள்ளே ஏக காலத்திலே எழுந்த உரத்த பேச்சு குரலும் சிரிப்பும் அவளை கதிகலங்க செய்தது. நெஞ்சு படபடக்க நெற்றியில் துளிர்த்த வியர்வையை துடைத்து கொண்டு திகைத்தபடி நின்றாள். கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டதும் வேகமாக ஓடி வந்தவளிடம் பகவதிதான் பேசினாள். உன் மாமியார் கூப்பிடுறாங்க, உள்ளவா, அமுத்தலாக சொன்னாள். சாம்பவி, தலையநாடியில் இருக்கிற என் சாவியை எடுத்துக்கிட்டு போய் பீரோவை திறந்து ஒரு 200 ரூபாய்களை தட்டில் பழம் பாக்கு வெற்றிலையோடு வச்சு முன் தடவை போல வேகமாக எடுத்து வா. மரகதம் கடுமையாக உத்தரவிட்டால். வாங்கிக்கோங்க ஐயா, நீங்கள் சொன்னது அத்தனையும் அம்மா மனசில் வாங்கிக்கிட்டாங்க, கவலைப்படாதீங்க. பகவதி இடையே உபசரிப்பு செய்தாள். வெற்றிலை பாக்கு பழத்தை ஒரு சிறு பிளாஸ்டிக் பையில் போட்டுக்கொண்டு பணத்தை பத்திரமாக சட்டை பைக்குள் செருகிக் கொண்ட ஜோசியர் மெலிதாக சிரித்தார். நான் சொன்னபடி செய்கோ, ஒரு வார காலத்துல என்ன நடக்கிறதுன்னு ஆச்சரியப்படுவீங்க, கூறிவிட்டு அமுத்தலாக வெளியேறினார். மரகதம் தன் மருமகளை சைகையால் அருகில் அழைத்தாள். என் மகன் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா, நான் பழிச்சு எழுந்திருக்கணும்னு நினைப்பு இருந்தா, நான் சொல்றபடி உடனே செய்தாகணும், செய்வியா? கோபமாக கேட்டாள். சொல்லுங்க அத்தை, கட்டாயம் செய்வேன். அருகில் நின்ற பகவதி உறக்க இருமினாள். நகத்தை கடித்து கொண்டு மாயா அவளை குரோதமாக பார்த்தாள். சாம்பவியின் நெஞ்சு படபடத்தது. இனம் காணாத ஒரு அச்சத்தில் உடம்பில் லேசாக நடுங்கியது. சத்தியமா செய்வியா? மரகதம் உரத்த குரலில் அதட்டிவிட்டு உருட்டி விழித்தாள். சத்தியமா, தெய்வத்தின் மேல ஆன, நீங்க கேட்டுக்கொள்கிறபடி செய்வேன். சொல்லுங்க அத்தை. சொல்லி முடிப்பதற்குள் அவளுக்கு அழுகை தொண்டையை அடைத்தது, கண்களில் நீர் பெருகியது, தாகம் நெஞ்சை அடைத்தது. தன்னை சுற்றிலும் ஒரு சுவர் எழும்பிக் கொண்டு விட்டது போன்ற பிரமையில் அவள் அழுகையை அடக்கிக் கொண்டு மெல்ல நிமிர்ந்தாள். அவர்கள் மூவரும் பிணத்தை கிழித்து தின்னும் ஓநாய்கள் போல மரகதத்தின் படுக்கை அருகே நின்று கொண்டிருப்பதைக் கண்டு பகீர் என்ற உணர்வில் தவித்து போனாள். என்ன அத்தை செய்யணும் சொல்லுங்க, மெல்லிய குரலில் திணறினாள். முதல்ல வீட்டு விளக்கை ஏத்திட்டு வா. இருட்டிக்கிட்டு வர்றது கூட உன் கண்களில் படலையா? மரகதம் அதட்டினாள். பூஜை அறை விளக்கை ஏற்றிவிட்டு தெய்வப்படங்கள் முன் விழுந்து கும்பிட்ட போது அவளது கண்ணீர் தரையை நனைத்தது. நான் படித்த பெண்தான், வீட்டை சாமர்த்தியமாக நிர்வகிக்க தெரிஞ்சவதான். மாமியாரின் குணம் கெட்ட தன்மையை பாராட்டாது பொறுமையுடன் அவர்களை உண்மையான பரிவோடு கவனித்துக் கொள்ளும் கடமை உணர்வு நிறைய உடையவள்தான். ஆனால் பகவதி அம்மாளுக்கு முன் பஞ்சாக பரிதவிக்கிறேனே. விசும்பி அழுதபடி கண்களை துடைத்து கொண்டு அவள் வெளிவரும் முன் பகவதி அம்மாளின் பெரும் குரல் அதட்டியது. மற்ற விளக்கையெல்லாம் ஏத்திட்டு விடு விடுன்னு காரியங்களை கவனிக்க சொன்னாங்க. பூஜை அறையில் என்ன தவம் செய்கிற? மாமியார் சட்டுன்னு போயிடணும்னு கடவுளை வேண்டிக்கிறியா? அசுரத்தனமான சிரிப்பு தொடர அவள் அரண்டு போனாள். அவர்கள் வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு வீட்டு எஜமானியையே ஆட்டிப்படைக்கும் பகவதி உண்மையில் ஒரு பயங்கர ராட்சசி. இவளிடம் பக்குவமாக நடந்து கொள்ளாவிட்டால் உணவில் ஏதாவது மருந்து போட்டு மரகதம்மாளை கொன்று அந்த கொலை குற்றத்தை அவள் மேல் சுமத்த கொஞ்சமும் தயங்க மாட்டாள். உடம்பு முழுவதும் வியர்த்து கொட்ட பயத்தில் கால்கள் தள்ளாட மற்ற விளக்குகளை எரியவிட்டாள். பளிச்சென்று எங்கும் வெளிச்சம் பரவி கொண்டிருந்த போதிலும் அவளுக்கு இருளில் மூழ்கி வழி தெரியாது தடுமாறும் ஒரு தவிப்பு. மாமியாருக்கு இரவு உணவு கொடுத்து மருந்துகளை தந்து படுக்கையை சரிப்படுத்தி உபசரிப்புகள் செய்துவிட்டு விருந்தாளிகளுக்கு சாப்பாடு போட்டு பின்னர் தானே சமையலறை தரையில் சோற்றுத்தட்டுடன் உட்கார்ந்து ஒரு பிடி சாதத்தை வாயில் வைத்தபோது உணவு அவளுக்கு கசந்தது. துக்கம் தொண்டையை அடைத்தது. சமையலறை வேலையை வேகமாக முடித்துக்கொண்டு கதவை சாத்திவிட்டு அவள் திரும்பும் முன் பகவதி மீண்டும் அங்கே வந்து விட்டாள். மரகதம் உன்னை கூப்பிடுறாங்க, உடனே வா, உத்தரவிட்டாள். மரகதத்தின் அறையில் அதுவரை நின்று கொண்டிருந்த பொன்னியை பகவதி வீட்டுக்கு அனுப்பிவிட்டிருந்தாள். சாதாரண நாட்களில் பொன்னி சின்ன எஜமானியிடம் விடை பெற்று கொண்டு போவது வழக்கம். இந்த 2 தினங்களாக அவளும் மிகவும் திமிராக சாம்பவியை மதிக்காத நடந்து கொள்ள துவங்கிவிட்டிருந்தாள். அறைக்குள்ளே பகவதி தன் மகளுடன் படுக்கை அருகே வந்து உட்கார்ந்து கொண்டாள். அலமாரியிலிருந்து ஒரு காகிதமும் பேனாவும் எடுத்து நான் சொல்றபடி எழுது, மரகதம் கடுப்பாக சொன்னாள். எச்சிலை விழுங்கிக் கொண்டாள் சாம்பவி. யாருக்கு அத்தை? மெல்லிய குரலில் கேட்டாள். யாருக்கு எழுத சொல்லுவேன்? உன் புருஷனுக்கு தான். எழுதுறதுல நீ ரொம்ப கெட்டிக்காரியாச்சே. கடிதாசி எழுதியே என் பிள்ளைய மயக்கி கல்யாணம் செஞ்சு கொண்டவளாச்சே. திடுக்கிட்ட முகம் வெளுத்து போய் நின்ற மருமகளை பார்த்து ஏளனமாக சிரித்தாள் மரகதம். தன் தலையணை அடியில் கட்டாக வைத்து கொண்டிருந்த பார்த்திபனது காதல் கடிதங்களை எடுத்து கோபத்துடன் அறையின் மூலையில் விட்டறிந்தாள்.
தரையில் நாலாபுறமும் அவை சிதறி விழுந்தன. அவளது பெட்டிக்குள் பத்திரமாக வைத்திருந்த அந்த கடிதங்கள் எப்படி மாமியார் கைக்கு வந்தன? யார் எடுத்தது? திகைப்பும் கோபமும் தாங்காமல் பகவதி பக்கம் திரும்பினாள். நான் நினைச்சேன், என்னத்தான் சந்தேகிப்பேன்னு தெரியும். எனக்கு இந்த வீட்டில் வேற என்ன பட்ட கிடைக்கும்? பகவதி உருமினாள். அவளை ஏன் முறைக்கிற? நேற்று கால மின்விச துண்டிப்பு ஏற்பட்டப்போ ரொம்ப புழுக்கமாக இருந்துச்சு. நான் இருக்கேனா செத்தேனான்னு பார்க்க நேரம் இல்லாமல் நீ அடுப்பங்கரைக்குள்ளே பூந்துட்டு இருந்த. தங்கவேலு இல்லாததுனால நான் தானே அத்தை சமைக்கணும். அதை வேற இடிச்சு காட்டுறியா? உன் பிறந்த வீட்டில் எத்தனை சமையல் ஆள் வச்சுக்கிட்டு வாழ்ந்தவனி? ஏதோ சாக்கு. 2 வாட்டி கூப்பிட்டு பார்த்தேன். நீ இந்த பக்கம் தலையை காட்டினா தானே. குக்கர் சத்தத்தில் காதில் கேட்கல போல இருக்கு. பகவதி, நீ இவளுக்கு பரிய வேண்டாம். இவளுக்கு என் குரல் கேட்காது. ஆனால் பார்த்திம மாடி அறையில் தொண்டையை செருமிட்டா கூட போதும், டக்குன்னு போயிடுவா. சீறினால் மரகதம். முகம் சிவந்து நெஞ்சு பதற உதட்டை கடித்து கொண்டு மௌனமாக மாமியாரை பார்த்தாள் சாம்பவி. நான் கத்தினது கேட்டு பாவம் பகவதி தோட்டத்தில் ஒலாத்திக்கிட்டு இருந்தவ ஓடி வந்தா. என்ன ஆச்சுன்னு கேட்டு பதறி போயிட்டா. இருக்காதா பின்ன? அவ எனக்கு உறவு கறியாச்சே, ரத்த சம்பந்தம் இருக்கு பார், அதனால துடிச்சு போயிட்டா. பகவதி கர்வமாக முகத்தை நிமிர்த்து கொண்டாள். என்ன செய்துட்டேன்? பெருசா புகழற மரகதம். ஒரு சின்ன உபகாரம்தான் என்னை நல்லா முழிச்சுக்க வச்சுதுங்கிற உண்மையை என் மருமகளுக்கு சொல்லியாகணுமே. அடுத்த அறை அலமாரியில் நான் உபயோகிக்கிற சந்தன விசிறி ஒரு தட்டில் இருக்கும், எடுத்துக்கிட்டு வான்னு பகவதியை அனுப்பினேன். உன் பெட்டி அருகே தரையில் ஒரு கட்டு காகிதம் தென்பட்டு தான். உங்கள் மருமக ஜாபகத்தை பாருங்க, பெட்டியிலிருந்து எடுத்ததை உள்ளே வைக்காம பூட்டி இருக்கான்னு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா. பொய், சுத்த பொய் என்று கத்த வேண்டும் போல ஆவேசம் ஆத்திரத்தில் சாம்பவி ஆடிப்போனாள். அவள் வேலையாக இருந்த சமயம் பகவதி அவளது பெட்டியில் பணம் ஏதாவது கிடைக்குமா என்று குடைந்திருக்கிறாள். கடிதங்களை பார்த்ததும் அந்த குரூரமான யோசனை வந்திருக்கு. மரகதத்திடம் காட்டி அதை பற்றி கேலி செய்து பேச அவைகளை வாரிக்கொண்டு வந்து தந்திருக்கிறாள். அத்தனை அயோக்கியத்தனம் சினம் தாங்காது அவளது நெஞ்சு வெடித்துவிடும் போல விம்மியது. அந்த கடுதாசுகளில் சிலதை எனக்கு வாசிச்சு காட்ட சொன்னேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது நீ பலே ஆளுதான். என் மகன் காதல் பித்து தலைக்கேறி உன்னை கட்டிக்கிறதா கடிதம் மூலம் வாக்கு கொடுத்தத நீ பத்திரமா வச்சுக்கிட்டு அவன் நழுவி விடாம மிரட்டி கையில போட்டுக்கொண்ட. கடுதாசு எழுதி மாட்டிக்கொண்டோமேன்னு அவன் வேற வழி இல்லாம கல்யாணத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்கான். அப்படியே கடிதம் மூலம் என் வீட்டு விவகாரங்கள், என் பழக்க வழக்கம் எல்லாத்தையும் நீ கேட்க அவன் எழுதி தொலைச்சிருக்கான். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை பெரிய வீட்டை சாமர்த்தியமாக நிர்வகிக்க தெரிஞ்சா போல உள்ள புகுந்துக்கிட்ட கள்ளி, பெரிய வேஷக்காரி. தனது ஆடைகளை யாரோ உருவி அவமானப்படுத்தி விட்டது போன்று உடல் முழுவதும் கூசி குறுகி போனால் சாம்பவி. தன் கணவன் காதலனாக இருந்த பொழுது மிகவும் அந்தரங்கமாக அவளுக்கு எழுதின கடிதங்களை இப்படியே அம்பலப்படுத்துவது? பிறர் கடிதங்களை படிப்பது தவறு என்று ஆசிரியை வேலை பார்த்த பகவதிக்கா தெரியாது? கண்ணில் பனித்த நீரை அடக்கிக் கொண்டு கோபத்துடன் உறக்கவே கேட்டுவிட்டாள். என் கணவர் எனக்கு எழுதின கடிதங்களை படிக்க இவங்களுக்கு என்ன உரிமை? அப்படி செய்யறது பெரிய தப்புன்னு படிச்சவங்க இவங்களுக்கு தோணாதது என்ன விந்த? விந்தையும் இல்லை, வேடிக்கையும் இல்லை. அவ வாசிக்க மாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் வற்புறுத்தினேன். என் மகன் என்னதான் எழுதி உன்கிட்ட மாட்டிக்கொண்டிருக்கான்னு தெரிஞ்சுக்க விரும்பினேன். உங்களது மகனின் காதல் கடிதங்களை பிறர் படித்து நீங்கள் கேட்க உங்களுக்கு வெட்கமாக இல்லை? அவரது அந்தரங்க ஆசைகளை வேறு வேறு பெண்ணோட பரிமாறிக்கொள்ள அசிங்கமா இல்லை? படப்படவென்று கேட்க கொதித்தாள். கட்டாயம் அவள் இந்த விபரீத நிகழ்ச்சியை பார்த்திபனிடம் உடனடியாக சொல்லியாக வேண்டும். வந்த உடனேயே முதல் காரியமாக வீட்டிலே கலகம் செய்து கொண்டு உட்கார்ந்திருக்கும் பகவதியையும் அவள் பெண்ணையும் மூட்டை கட்டி அனுப்பி வைக்க வேண்டும். இல்லாவிடில் வெகு சீக்கிரம் அங்கு ஒரு கொலை விழுந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சட்டென்று குனிந்து சிதறி கிடந்த கடிதங்களை பொறுக்கி சேர்த்து எடுத்துக்கொண்டாள். இவைகளை நான் பெட்டியில் வச்சுட்டு வரேன் அத்தை என்று கூறிவிட்டு வெளியே வந்தாள். ஆத்திரமும் அழுகையும் கட்டுக்கொள்ளாது போகவே அந்த கடிதங்களை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு அரைவாசல் கதவருகே நின்றபடி விசும்பி அழுதாள். பிள்ளையார் கோவில் அருகே கள்ளத்தனமாக சந்தித்து காதல் கடிதங்களை பரிமாறிக்கொண்ட போது எதிரே திறந்த பச்சை வயல் நெற்பயிரை தொட்டு விளையாடிவிட்டு தென்றல் வாய்க்காலின் குளுமையை வாரிக்கொண்டு வந்து அவள் முகத்தில் வீசிய போது மனதுக்கு பிடித்தவனை மணந்து கொண்டதும் அவளது வருங்காலம் ஒரு இனிய பூங்காற்றாக இருக்கப் போவதாக கனவு கண்டவளுக்கு எத்தனை பெரிய அதிர்ச்சி! இப்போது பயங்கரமானதொரு புயல் அல்லவா வீசிக்கொண்டிருக்கிறது.
அவள் தாயின் வாயில் சர்க்கரையை அள்ளி போட வேண்டும். பணக்காரனுக்கு மனைவியாக போகிறோம் என்று மயங்கி விடாதே. பணமும் வீடும் வசதிகளும் இருந்து விட்டா மட்டும் வாழ்க்கை நிறைஞ்சிடாது. அம்மா, உலக அனுபவத்தின் பேரில் நீங்க சொன்னது முற்றிலும் உண்மை அம்மா. என்னை ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க. என் உடம்பு மேல துணி இல்லாதது போல எனக்கு யாரையும் பார்க்க வெக்கமா இருக்குமா? அவர் எனக்கு ஆசையா எழுதின கடிதங்களை படிச்சு கேலி செய்து சிரிக்கிறாம்மா பாவி பகவதி. என்ன நெஞ்செழுத்தம், கேட்பார் இல்லைங்கிற துணிச்சல். அம்மா, என் கணவர் முகத்தை பார்க்க கூட எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும் போலிருக்கே என்று கூறி தன்னை பெற்றவளை கட்டிக்கொண்டு கதறி அழ வேண்டும் போன்ற துயரத்தில் அவள் பொங்கி போனாள். ஆமா, உள்ளூர்லேயே பக்கத்தெருவில் வசிக்கும் பெரியம்மா அலமேலுவுக்கு இங்கே நடக்கிற விஷயங்கள் ஏதாவது தெரியுமா? வேலையை விட்டு போனதும் தங்கவேலு சும்மா இருக்க மாட்டார். உடனடியாக அலமேலு அம்மாவிடம் போய் பார்த்திபன் வீட்டில் நடக்கும் அநியாயங்களை சொல்லி இருப்பார். பெரியம்மா அவைகளை கேட்டுக்கொண்டு சும்மா இருந்து விட மாட்டாங்க. யாரையாவது கூட்டிக் கொண்டு நியாயம் கேட்க அங்கே வரமாட்டாங்களா? அவள் பெரியம்மாவை இப்போது தொடர்பு கொள்ள வேண்டும். எப்படி? கலங்கினாள். சிறிது பொழுதில் மரகதத்திடமிருந்து அழைப்பு வந்துவிட்டது. கதவை பலமாக தட்டினாள் பகவதி. மெல்ல திறந்த சாம்பவியை குரோதமாக பார்த்தாள். உன் மாமியார் உன்னை கூப்பிடுறாங்க, சீக்கிரமா வா. அதட்டிவிட்டு வேகமாக முன்னால் நடந்தாள். வழக்கம் போல் அறைக்குள் மரகதத்தின் படுக்கை அருகே பகவதியும் அவளது மகளும் ஆளுக்கு ஒரு நாற்காலியில் அமுத்தலாக உட்கார்ந்து கொண்டனர். சாம்பவி எழுதுவதற்கு காகித கட்டொன்றும் பேனாவும் மேஜை மேல் வைக்கப்பட்டிருந்தன. முதல்ல நான் சொல்றபடி கடுதாசி எழுதி முடி, உத்தரவிட்ட மாமியார் அவளை உக்கிரமாக பார்த்தாள். மேஜை அருகே போய் நின்ற சாம்பவி தனது மரண ஓலையை தானே எழுதுவது போல பயத்தில் மெய் விதிர்த்து போனாள். நனைந்து போன உள்ளங்கைகளை புடவை தலைப்பில் துடைத்து கொண்டு தயங்கினாள். இப்பவே எழுதணுமா? இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்களே அத்தை. மெல்லிய குரலில் அவள் சொல்லி முடித்ததும் மரகதம் ஏளனமாக இறைந்து சிரித்தாள். பாரம ரகசியம், அவங்க முன்னாடி எழுதினா மானம் போயிடும்னு கவலையா? ஒரு வழியில அவங்க இங்கே இருக்கிறது நல்லது. உன்னை நான் குடும்பப்படுத்தி எழுத வச்சேன்னு நீ பின்னாடி என் மேல கதை கட்ட மாட்ட பாரு. அவங்க சாட்சியா இருக்கட்டும். ஆரம்பி. உருமினாள். மிடறு விழுங்கிக் கொண்டு மேஜை அருகே குனிந்தபடி நின்று கொண்டு எழுத பேனாவுடன் ஆயுத்தமானாள் சாம்பவி. கூரை முகட்டை பார்த்தபடி உரத்த குரலில் அவள் எழுத வேண்டியதை சொல்லத் தொடங்கினாள் மரகதம். அன்புள்ள அத்தானுக்கு வணக்கம். இந்த கடிதத்தை நான் சுய நினைவுடன் மனப்பூர்வமான சிந்தனையுடன் தான் எழுதுகிறேன். திருமணம் செய்து கொண்ட நாளிலிருந்து எந்த விதமான சுகமும் இன்றி நோயாளியாக படுத்து கிடக்கும் உங்களது தாய்க்கு பணிவிடை செய்து கொண்டு வீட்டின் உயர்மட்ட வேலைக்காரியாக இல்லை, ஒரு கொத்தடிமையாக வாழ்ந்து நான் அடுத்து விட்டேன். எழுதி முடிப்பதற்குள் சாம்பவியின் கை நடுங்கியது. அத்தை, சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு பணிவிடை செய்ய நான் ஒருபோதும் சலிச்சுக்கல அத்தை. இப்படி எழுத சொல்றீங்களே, நியாயமா? தழுத்தழுத்தாள். பெரிய ஹரிச்சந்திர மக, பொய் பேசினா புழுத்து போயிடுவா. சே, வாய மூடு. குறுக்க பேசாம நான் சொன்னதை மேல எழுது. மரகதம் சீறினாள். உங்கள் தாய் எழுந்து நடமாட இன்னும் எத்தனை காலம் ஆகுமோ தெரியாது. அதுவரை போலியாக உங்கள் மனைவி இந்த வீட்டின் எஜமானி என்கிற தகுதிகளில் வளைய வந்து கொண்டு உப்புச்சப்பற்ற ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்க எனக்கு பிடிக்கவில்லை. அத்தை, காலம் முச்சூடும், இப்படியே இருக்க சொன்னாலும் தயார். நான் ஒரு நாளும் உங்களை பாரமா நினைக்க மாட்டேன். அத்தை, கண்களில் நீர் பெருக பரிதாபமாக தன்னை பார்த்த மருமகளை கனல் விழிகளால் வெறித்தாள் மரகதம். இடையே இன்னொரு வாட்டி பேசினியோ நான் பொல்லாதவளா இருப்பேன். நீ காலம் முச்சூடும் இருக்க தயார். ஆனா உன்னை இனி ஒரு நாள் கூட இங்க வச்சுக்க நான் தயாரா இல்லை. அந்த ஜோசியர் என்ன சொன்னார் தெரியுமா? பொங்கி வந்த அழுகையை அடக்கி கீழ் உதட்டை கடித்துக்கொண்டு வஞ்சக புன்னகையுடன் தன்னையே பார்த்து கொண்டிருந்த பகவதியின் பார்வையை கண்டு கூசி தரையை பார்த்தாள் சாம்பவி. இந்த பொண்ணுடையது சுத்த தரித்திர ஜாதகம். அதுவும் இப்போ சனிதசை ரொம்ப கடுமையா இருக்கு. இவளோட மாமியாருக்கு ஆகவே ஆகாது. இவளை ஒரு நாளை கூட வீட்டில் தங்க வச்சுக்கிறது சரியில்லை. உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரு. என் ஜாதகமா? முடிக்காது மென்று விழுங்கினாள் சாம்பவி. எப்படி எனக்கு கிடைச்சதுன்னு தானே கேட்குற? கல்யாணத்துக்கு முந்தி உன் பெரியம்மா கிட்ட கேட்டேன். நீ பிறந்த தேதி, நாழி, நட்சத்திரம் எல்லாம் சொன்னாங்க. அதை குறித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ஜோசியர்கிட்ட அதை கொடுத்து ஒரு ஜாதகம் எழுத சொன்னேன். தான் எழுதி முடித்த ஜாதகத்தை நல்லா பார்த்தப்புறம்தான் ஜோசியர் எனக்கு எச்சரிக்கை கொடுத்தாரு. இதையெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா அத்தை? சாம்பவிக்கு அழுகை தொண்டையை அடைத்தது.
இந்த பெண் காலடி எடுத்து வச்ச வீடு உருப்படாதுன்னு ஜோசியர் திட்டவட்டமா சொல்லிட்டார். நீ காலடி எடுத்து வச்ச நாளே நான் கை கால் செத்து படுக்கையில் விழுந்துட்டேனே. இதை விட இந்த வீட்டுக்கு இன்னும் என்ன தீங்கு வரணும்? என் பிள்ளை ஆசைப்பட்டு கல்யாணம் செய்து கொண்ட பெண்ணாச்சே, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். அதுக்கு ஜோசியர் என்ன சொன்னார் தெரியுமா? பொன் கத்தினா கழுத்து அறுத்துக்க முடியுமாமா? முதல்ல உங்கள் மருமகளை இங்கேருந்து பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வைங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு நான் தினசரி நம்ம சிவன் கோயிலில் நாளையிலேருந்து விசேஷ அர்ச்சனை ஒன்று செய்ய ஆரம்பிக்கணும். இந்த வீட்டில் இப்போ மிருத்யு பயம் இருக்குன்னு சொன்னார். அதாவது வாசல் படியில் யமன் வந்து உன் ஊரில் உட்காந்துருக்கானா? அதனால் நாளைக்கு முதல் வேலையாக நீ ஊருக்கு கிளம்பியாகணும். மாட்டேன்னு மறுத்தியோ நான் வேறு வழியில் உன்னை அனுப்பி வைக்க முடியும். உன் பேரில் அபவாதம் சொல்லி உன்னை பார்த்திபன் வெறுத்து காரி உமிழும்படி செய்ய என்னால் முடியும். அதனால் மரியாதையாக கிளம்பி போய்டும். அத்தை, நீங்கள் சொல்கிறபடி செய்ய நான் தயார். இந்த கடுதாசி தேவையில்லை. இன்னும் சில நாளில் அவர் ஊர்லேருந்து வந்துடுவார். உங்களை தனியாக இந்த நிலையில் விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? அவர் வந்ததும் நேரடியாக அவர்கிட்ட சொல்லிட்டு நான் என் பிறந்த வீட்டுக்கு போயிடுறேன். சொல்லி முடிப்பதற்குள் கண்ணீர் கன்னத்தில் ஓட விசும்பினாள். வந்ததும் அவனை கைக்குள்ளே போட்டுக்கொண்டு ஏமாத்தலான்னு நினைக்கிறியா? அதுதான் முடியாது. என்னை கவனிச்சுக்க இவங்க 2 பேரும் இருக்காங்க. நீ கவலைப்பட வேணாம். இந்த கடுதாசியை முடித்து என்கிட்ட கொடுத்துட்டு ஊருக்கு கிளம்புற வழியை பாரு. அழுதது போதும். மேலே நான் சொல்கிறபடி எழுதி முடி. அதட்டினாள் மரகதம். நீங்கள் வந்தால் ஒரு சமயம் மறுப்பு தெரிவிப்பீர்கள் என்ற காரணத்தால் நான் இன்றே என் பிறந்த வீட்டிற்கு புறப்பட்டு போகிறேன். அங்கு வந்து நீங்கள் என் தந்தையிடம் பேசி சமாதானம் செய்து ஊருக்கு திரும்ப அழைத்து வரலாம் என்று தவறாக திட்டம் போட வேண்டாம். விவாகரத்து பற்றி சட்டத்தின் பல கோணங்களை நான் அறிவேன். மனமொத்து போகாத தம்பதிகள் ஒருவரை ஒருவர் பாராது 1 வருஷ காலம் பிரிந்து இருந்துவிட்டு பின்னர் இருவரும் மனமொப்பி எந்த விதமான சிக்கலும் இன்றி விவாகரத்து பெறலாம். சட்டத்தின் இந்த சலுகை மூலம் நான் உங்களிடமிருந்து விடுதலை பெற விரும்புகிறேன். இங்கனம் சாம்பவி. கடிதத்தை எழுதி முடித்ததும் துக்கம் தாளாது இருதயம் வெடித்து விட்டது போன்ற வேதனையில் அவள் விக்கி விக்கி அழுதாள். போதும் ஒப்பாரி, நிறுத்து. கடிதத்தை இப்படி கொடு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் நீ இங்கே தங்க அனுமதிக்கிறேன். நாளைக்கு எழுந்ததும் நேரம் உன் பெரியம்மா வீட்டுக்கு போய் புலம்பி புகார் செய்து அவங்களையெல்லாம் சிபாரிசுக்கு கொண்டு வரலாம்னு மனப்பால் குடிக்காத. நாளை காலை வீட்டு வேலை எல்லாத்தையும் ஒழுங்காக செய்து முடிச்சுட்டு பொழுது சாயறதுக்கு முந்தி பொன்னி அவள் புருஷன் இருவர் துணையோட பஸ் ஏறி திருச்சிக்கு போய் ராத்திரி ரயில் பிடிச்சி உன் ஊருக்கு போய் சேர். உன்னை அவங்க 2 பேரும் பத்திரமா இருந்து வண்டியில் ஏற்றிட்டு தான் திரும்புவாங்க. தனியா நான் எப்படி போவேன்னு தலுக்கு பண்ணாத. இந்த ஊருக்கு நீ வரும்போது கூட துணைக்கு யார் வந்தாங்க? அப்போ இருந்த துணிச்சல் இப்போ இன்னும் அதிகமாக இருக்கிறதால உன்னால் ரயிலில் தனியாக பயணப்பட முடியும். உன் பெட்டி துணிமணிகளை இப்போவே எடுத்து வச்சுக்கோ. உன் இடுப்பில் குலுங்குற சாவி கொத்த கழட்டி மாயா கையில் கொடு. அவ உன்னை விட அதிகம் படித்தவ, சாமர்த்தியக்காரி. அவளால் இந்த வீட்டை எனக்காக ரொம்ப நல்லா நிர்வகிக்க தெரியும். என் பத்திய சாப்பாட்டை பற்றி நீ கவலையில் உருக வேண்டாம். பகவதி என்னை பத்திரமா கவனிச்சுப்பா. மூச்சு விடாது மரகதம் பேசினாள். நீ சொல்லணுமா மரகதம்? உன் புள்ள அருகில இல்லாத சமயம் படுத்த படுக்கையாக கிடக்கிற உன்னை நான் அனாதையாக விட்டுடுவேனா? விடு கவலைய. இடை புகுந்து பேசிய பகவதி ஏளனமாக சாம்பவியை பார்த்தாள். இடுப்பிலே தொங்கிய சாவி கொத்தை மெல்ல உருவி எடுத்து மேஜை மேல் வைத்தாள் சாம்பவி. கழுகு தன் இறை மீது பாய்வது போல மாயா எழுந்து வந்து வேகமாக அதை எடுத்து தன் இடையில் செருகிக் கொண்டாள். இடுப்பை தடவிக்கொண்டு நிமிர்ந்து பெருமையுடன் சாம்பவியை பார்த்தாள். மனம் நோக பேசுவது போதாதது போல அவர்கள் முன்னிலையில் அந்த கடிதத்தை எழுதச் சொல்லி அவமானப்படுத்தி வீட்டு பொறுப்பை அவர்கள் வசம் ஒப்புவித்து அவளை ஒரு தூசி போல மாமியார் ஒதுக்கிவிட்டதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நெஞ்சை பிளந்துவிடும் போல வந்த அழுகையை அடக்கிக் கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். பட்டென்ற ஓசையுடன் பகவதி கதவை உள்ளே தாளிட்டு கொண்டதைக் கண்டு அவள் திடுக்கிட்டு போனாள். இத்தனை நாட்களும் அவள் தன் மாமியாரின் அறையில் தரையில் அவளுக்கு துணையாக படுத்துறங்குவது வழக்கம். அந்த தகுதி கூட அவளுக்கு கிடையாது என்பதை சுட்டி காட்டுவது போல் இருந்தது பகவதியின் செய்கை. வேறு வழியின்றி முன்னரை தரை மீது பாயை விரித்து கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு படுத்தாள். அதுதான் அவள் கடைசியாக அங்கு கழிக்கப் போகும் இரவு என்று எண்ணிய போது அவளுக்கு கட்டுக்கொள்ள முடியாமல் அழுகை வந்தது. ஆரம்பத்திலிருந்து மரகதம்மாளுக்கு தன் மருமகளை பிடிக்கவில்லை. மகனுக்காக பொறுத்து கொண்டிருந்தாள். அவன் அருகில் இல்லாத சமயம் அவள் பழி தீர்த்து கொள்கிறாள். ஆமாம், வீட்டுக்கு வந்துள்ள அந்த இருவரையும் நம்பி சாவிக்குத்தை கொடுத்தது சரியா? சாவிக்குத்தை உபயோகித்து அவர்கள் வீட்டின் சில அறைகளை திறந்து விஷமம் செய்ய முடியும்.
விலை உயர்ந்த பொருள்களும் நகைகளும் வங்கி லாக்கரில் உள்ளன. அதன் சாவி பார்த்திபனிடம் இருக்கிறது. ஆனால் வீட்டிலேயும் அதிலுள்ள பொருட்களையும் விட மரகதம்மாளின் உயிர் மிகவும் உயர்ந்ததாயிற்றே. படுத்து கிடக்கும் நோயாளியை பேராசையின் உருவான அவர்கள் இருவரின் பாதுகாப்பில் விட்டு அவள் வெளியேறுவது சரியா? சாம்பவி சென்னைக்கு போய் சேரும் முன் இருவரும் சூழ்ச்சி செய்து மரகதம்மாளது உணவில் ஏதாவது மருந்தை கொடுத்து அவர்களுக்கு ஆபத்து உண்டாக்கிவிட்டால் இதை எப்படி தவிர்ப்பது? ஊருக்கு போவதாக போக்கு காட்டி திரும்ப வீட்டுக்கு வந்து விட்டால்? கூடவே போலீஸ்காரர்களைப் போல பொன்னியும் அவளது கணவனையும் அனுப்பி வண்டி ஏற்றிவிட சொல்ல போகிறார்களே. பொன்னி மரகதம்மாளின் வலது கையாச்சே. வேறு எந்த மார்க்கத்தில் அவள் மாமியாருக்கு வரப்போகும் ஆபத்தை தவிர்ப்பாள்? அந்த கடிதத்தை தான் தன் பூரண இஷ்டத்துடன் எழுதவில்லை, வற்புறுத்தப்பட்டாள் என்பதை பார்த்திபனுக்கு எப்படி தெரிவிப்பாள்? எப்படி, ஐயோ எப்படி! நினைத்து நினைத்து கண்ணீருடன் கலங்கி அழுதாள் அவள். திடீரென்று அந்த எண்ணம் மூளையில் பளிச்சிட அவள் எழுந்து உட்கார்ந்தாள். நேரம் நடு இரவை தாண்டி விட்டிருந்தது. மரகதத்தின் அறைக்குள்ளே அடைந்து கொண்ட தாயும் மகளும் சுவர் ஓரமாக சாம்பவி மடித்து வைத்திருந்த ஜமுக்காலத்தை விரித்து போட்டுக்கொண்டு உறங்கிவிட்டனர். விடிவிளக்கின் மெல்லிய ஒலியில் ஓசைப்படாது நடந்து வந்து மாமியாரின் அறை முன்னே நின்றாள் சாம்பவி. உள்ளே மயானத்தின் அமைதி நிலவியிருந்தது. மூவரும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற துணிவில் அவள் சப்தமிடாது நடந்து தன் அறைக்கதவை மெல்ல திறந்தாள். கதவை உள்ளே தாளிட்டு கொண்டு அலமாரி தட்டிலிருந்து பேனாவையும் காகிதத்தையும் எடுத்து அவசரமாக தன் கணவனுக்கு கடிதம் எழுதினாள். அன்புள்ள அத்தான், உங்களிடம் அத்தை கொடுக்கும் கடிதம் நான் சுயமாக எழுதியதில்லை, வற்புறுத்தலில் எழுதியது. நான் அத்தை அவர்களை பத்திரமாக பார்த்து கொள்வேன் என்ற நம்பிக்கையுடன் தான் தாங்கள் வெளியூருக்கு போனீர்கள். அது சமயம் என் கடமையை புறக்கணித்துவிட்டு நான் வீட்டை விட்டு வெளியேறுவேன் என்று உங்களால் நம்ப முடியாது. வீட்டுக்கு விருந்தாளியாக வந்துள்ள பகவதி அம்மாள் அத்தையை தம் கைபொம்மையாக ஆட்டி வைக்கிறார்கள். ஜோசியம், மந்திரம் முதலியவைகள் மீது அத்தையின் கவனத்தை திருப்பி நீங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பலவித குழப்பங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது சூழ்ச்சியால் அத்தையின் உடல்நிலை கெட்டுவிடுமோ என்ற அச்சத்துடன் நான் கிளம்பி போகிறேன். இதற்கு மேல் எழுத நேரமில்லை. வீட்டுக்கு வந்ததும் நீங்கள் முதல் வேலையாக இந்த விருந்தாளிகளை வெளியே அனுப்ப வேண்டும். அன்புள்ள சாம்பவி. வேகமாக எழுதிய கடிதத்தை நன்றாக மடித்து அதன் மீது அவசரமாக இந்த கடிதத்தை உடனடியாக திரு பார்த்திபனிடம் சேர்க்கவும் சாம்பவி என்ற சிவப்பு பேனாவினால் எழுதி முடித்துவிட்டு கடிதத்தை இடுப்பில் செருகிக் கொண்டால் அடுத்த அறையில் யாரோ இருமும் சத்தம் கேட்டது. விளக்கை சட்டென்று அணைத்துவிட்டு கதவை மெல்ல மூடிவிட்டு விரைவாக நடந்து வந்து முன்னறையில் கிடந்த பாயின் மீது படுத்து கொண்டு விட்டால் அவள் நினைத்தது சரியாகவே இருந்தது. சாம்பவி என்ன செய்கிறாள் என்று வேவு பார்க்க கிளம்பியவள் போல எழுந்து வெளியே வந்த பகவதி முன்னரை பக்கம் வந்து எட்டி பார்த்தாள். போர்வைக்குள் முடங்கிக் கொண்டிருந்த சாம்பவியை பார்த்து உள்ளூர திருப்தி. ஆனாலும் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள சாம்பவி சாம்பவி என்று இருமுறை கூப்பிட்டு பார்த்தாள். மூச்சை பிடித்து கொண்டு அசையாது சாம்பவி கிடந்தாள். சனிய படுத்தா எரும மாடு போல என்ன தூக்கம். முணுமுணுத்தபடி குளிர்சாதன பெட்டியை திறந்து பாட்டிலில் நிறைத்து வைத்திருந்த குளிர்ந்த நீரை ஒரே மூச்சாக குடித்துவிட்டு மறுபடி அறைக்கு சென்று தாளிட்டு கொண்டாள். மறுநாள் காலை எழுந்து குளித்து முடித்து மாற்றுடை அணிந்து கொண்டு தன் சாமான்களை சேகரித்து பெட்டிக்குள் அடுக்கி தயாராக்கி கொண்டாள் சாம்பவி. அந்த கடிதத்தை பத்திரமாக இடையில் செருகிக் கொள்ள மறக்கவில்லை. காஃபி பலகாரத்தை முடித்துக்கொண்டு தாயும் மகளும் முன்னரையில் வந்து உட்கார்ந்த போது டாக்டர் வைத்தியலிங்கம் கேட்டை திறந்து கொண்டு வந்தார். அவரை கண்டதும் வெதறிப்போனாள் பகவதி. தன் சொந்த மகளைப் போல சாம்பவி மீது வைத்தியருக்கு ஒரு அலாதி பரிவு. கண்கள் இடுங்கி முகம் உப்பி சோர்ந்து காணப்படும் சாம்பவியை அவர் கட்டாயம் விசாரிப்பார். என்னாச்சு, அழுதியாமா? எதுக்கு, என்ன நடந்தது என்று மனிதன் விசாரிக்க தொடங்கிவிட்டால் டாக்டர் தன் பக்கம் சாட்சியாக இருப்பார் என்ற துணிச்சலில் சாம்பவி நடந்ததை சொல்லிவிட்டாள். அவள் மிகவும் பாடுபட்டு தீட்டிய அந்த திட்டங்கள் அத்தனையும் தவிடு பொடியாகிவிடுமே. வாங்க டாக்டர், நேத்தே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். போலியான புன்னகையுடன் முந்திக்கொண்டு பகவதி வரவேற்றாள். இன்னைக்கு தான் நான் வரவேண்டிய நாள். சாம்பவிக்கு தெரியுமே. அம்மா சாம்பவி, உரத்து குரல் கொடுத்தபடி அவர் உள்ளே நுழைந்தார். சாம்பவிக்கு நேத்து பூரா ஒரே தலைவலி. அதனால நான் தான் மரகதத்தை பூரா கவனிச்சு கொண்டேன். அப்படியா? வேலைக்காரியிடம் சொல்லி அனுப்பிச்சா வந்து பார்த்து மருந்து கொடுத்துருப்பேனே. அவ புருஷனே மருந்து கடை வச்சிருக்கானே. தலைவலி காய்ச்சல் எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட மாத்திரைங்களை அலமாரி நிறைய இருக்க.
அதுகளை சாப்பிட்டும் வலி குறையாம ரொம்ப கஷ்டப்பட்டாளா? பேசாம இன்னைக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டோம். அடுப்புக்கிட்ட நின்னா தலைவலி அதிகம் ஆகுமே. அம்மா சாம்பவி என்று கூறிக்கொண்டே அவர் சமையலறை பக்கம் சென்றதும் சாம்பவி வெளியே வந்தாள். கண்கள் இடுங்கி வெளியேறென்று ஊதிவிட்டிருந்த அவள் முகத்தை வியப்புடன் பார்த்தார் வைத்தியலிங்கம். எங்க இந்த தங்கவேலுவியும் அந்த பொடி பயலையும் காணோம்? வீடு ஏன் இப்படி வெறிச்சோன்னு கிடக்கு? சாம்பவி வாயை திறக்கும் முன் பகவதி முந்திக் கொண்டாள். அந்த தங்கவேலு செய்த அநியாயத்தை என்ன சொல்வேன் போங்க. திருச்சியில யாரோ பெரிய மனுஷங்க வீட்டில் அதிகம் சம்பளம் தராங்களாம். அந்த பொடியனையும் கூட்டுக்கிட்டு புறப்பட்டு போயிட்டான். அவன் போனா இங்க வேலை நடக்காதான் என்ன? சாம்பவிக்கு சமையல்ல நான் கை கொடுக்குறேன். மரகதத்துக்கு பணிவிட செய்ய என் மக கூட உதவுறா. படப்படவென்று பொய்யை பொறிந்து கொட்டினாள் பகவதி. மரகதத்தை கவனிக்க உள்ளே சென்ற வைத்தியரின் பின்னால் வழக்கம் போல சாம்பவி செல்வதைக் கண்டு பரபரப்புடன் பகவதி பின்பற்றினாள். பரிசோதனையை முடித்து கொண்டதும் தொடர்ந்து கொடுக்க வேண்டிய மருந்துகளின் விவரத்தை சாம்பவியிடம் கூறிவிட்டு அவர் திரும்பியதும் டக்கென்று அவரது மருந்து பெட்டியை பகவதி தூக்கி கொண்டாள். இருங்க டாக்டர், காஃபி சாப்பிட்டுட்டு போலாம் என்று புன்முறுவலுடன் உபசரித்தபடி பெட்டியை சாப்பாட்டறை மேஜை மீது வைத்தாள். சாம்பவி, டாக்டருக்கு சூடா கொஞ்சம் சக்கரை போட்டு காஃபியை கொண்டு வந்து வை. நான் துவால சோப்பு எல்லாம் எடுத்து கொடுத்து உதவுறேன். முந்திக் கொண்டால் வைத்தியலிங்கமும் சாம்பவியும் ஒரு கணம் மேலும் தனியே நின்று பேச அனுமதிக்க கூடாது என்பது அவளது தந்திரம். சாம்பவியும் ஒரு திட்டத்துடன் தான் அந்த கடிதத்தை எழுதி இடுப்பில் தயாராக செருகி வைத்துக் கொண்டிருந்தாள். அன்று கட்டாயம் டாக்டர் தன் மாமியாரை பார்க்க வருவார் என்று அவளுக்கு தெரியும். எப்படியாவது அந்த கடிதத்தை அவரிடம் சேர்ப்பித்து விட வேண்டும் என்ற பரபரப்பு அவளுக்கு. தன்னை குறிப்பாக கண்காணித்துக் கொண்டிருந்த பகவதியிடம் முன் எப்படி டாக்டரிடம் பேசுவது?